சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோட்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து வீட்டில் ரத்தக்கரையை பார்த்துட்டு நேராக நந்தினி ரூமுக்கு போயிருப்பாங்க. அங்கே விக்ரம் தம்பியோட பர்ஸை வந்து பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் நந்தினி வந்து மொபைலை வந்து வீட்லேயே வச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. ஐஸ்வர்யா விக்ரம் கிட்ட வந்து அத்தையும் சித்தப்பாவும் ஏதோ ஒரு மூட்டையை வந்து காரில் ஏற்றி கொண்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் மூட்டையா, என்ன மூட்டையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நந்தினியோட மொபைலுக்கு ஆடிட்டர் கால் பண்ணுறாங்க. விக்ரம் ஆடிட்டர் கால் பண்ணுறதை பார்த்துட்டு ஆடிட்டர் எதுக்காக கால் பண்ணுறாருன்னு யோசிச்சுக்கிட்டே அட்டன் பண்ணுறாங்க. அவர் ஹலோ கூட சொல்ல மாட்டார். உடனே ஆடிட்டர், நந்தினி மேடம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்கள் விக்ரமையும் மகாவையும் இல்லாமல் ஆக்கிட்டா அதுக்கப்புறமா அந்த சொத்து எப்படி உங்களுக்கு வரும்னு கேட்டிங்கல்ல. விக்ரமும் மகாவும் இல்லாமல் போயிட்டா ஒன்று சொத்து அரசாங்கத்துக்கு போகும், இல்லைனா அநாத ஆசிரமத்துக்கு போகும்னு சொன்னல. நீங்களே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஒரு அநாத ஆசிரமத்தை ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கப்புறமா சொத்தை எல்லாம் அந்த அநாத ஆசிரமத்துக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா அந்த சொத்தை நீங்கள் அனுபவிக்கிறத யாராலையும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு விக்ரம் ஷாக் ஆகுறாரு. அப்போது ஆடிட்டர், என்ன மேடம், நான் எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, பக்கத்தில் யாராச்சும் இருக்காங்களா மேடம்? சரி, நீங்கள் அப்போது நேரடியாக வாங்க, நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை வைக்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.